ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தவமாய் வந்த தங்கையை தவறுதலாய் வெட்டி சாய்த்த ஒரு குடும்ப கௌரவத்தின் கோரமுகம் இது. பாசத்தால் தாங்கிய கைகளே அறிவாளை ஏந்திய போது அநீதிக்கு எதிராக வெட்டுண்ட தலை நீதி கேட்ட அதிரடி வரலாறு. சொந்த இரத்தத்தை சந்தேகத்தால் துண்டித்த அண்ணன்மார்களும் அந்த குலத்திற்கே தெய்வமாய் நின்ற தங்கையும். இதோ பன்னம்பாறை மண்ணின் வீரமும் கண்ணீரும் கலந்த மாடத்தியம்மனின் சரித்திரம். பன்னம்பாறை கிராமத்தில் முருகேச பாண்டியன், முத்து பேச்சியம்மாள் என்ற தம்பதியருக்கு 7 ஆண் குழந்தைகள் வரிசையாக பிறந்தார்கள். 7 ஆண் குழந்தைகள் இருப்பதால் அந்த வீடே நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த தம்பதியருக்கு ஒரு ஏக்கம். 7ம் ஆணாக பிறந்து விட்டார்கள். ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் வேண்டும் என்று அவர்கள் குலதெய்வம் சுடலை மாடனிடம் வேண்டி வருகின்றார்கள். சுடலை மாடன் அருளால் அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றாள். 7 அண்ணன்களும் சுற்றி நின்று தங்கையை பாசமாக பார்க்கின்றார்கள். சுடலை மாடன் அருளால் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு மாடத்தி என்று பெயர் வைக்கின்றார்கள். மாடத்திக்கு 10 வயது ஆனதும் கவலைக்கிடமாக அவர்களது தாய் தந்தை இறந்து விட்டார்கள். 7 அண்ணன்கள் பெரிய பிள்ளைகள். ஆனால் மாடத்தி சிறு பிள்ளை. தாய் தந்தை இல்லாமல் மிகவும் கவலைப்படுகின்றாள். நாள் போக போக அந்த கவலை அவளுக்கு தெரியாதபடி அவளது 7 அண்ணன்மார்களும் அவளை கண்ணின் மணி போல வளர்த்து வருகின்றார்கள். நாட்கள் கடந்ததும் 7 அண்ணன்களுக்கும் திருமணம் நடக்கின்றது. மாடத்தி அப்பொழுதுதான் பருவ வயதை அடைகின்றாள். அண்ணன்கள் மட்டுமில்லாமல் 7 அண்ணிகளும் அவளை தாயை போல் வளர்த்து வருகின்றார்கள். 7 அண்ணன்களுக்கும் அண்ணிகளுக்கும் செல்ல பிள்ளையாக மாடத்தி வாழ்ந்து வருகிறாள். அவளது 7 அண்ணன்மார்களும் அந்த ஊரில் நாட்டாமை செய்யும் அளவிற்கு வளர்ந்து வந்தார்கள். மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் தான் தலைமையில் இருந்தார். அன்று ஒரு பஞ்சாயத்து. பக்கத்து ஊரான பூச்சிக்காடு கிராமத்துடன் இந்த ஊருக்கு ஒரு நீர்நிலை தகராறு ஏற்படுகின்றது. அதில் கந்தையா பாண்டியன் நேர்மையாக தீர்ப்பு வழங்கினார். ஆனால் பூச்சிக்காடு ஊர்க்காரர்கள் அதை வஞ்சகமாக எடுத்துக்கொண்டார்கள். தீர்ப்பு சொன்ன கந்தையா பாண்டியனை பழிவாங்க துடித்தார்கள். அதனால் பூச்சிக்காடு ஊரை சேர்ந்த அருணாச்சல தேவர் தனது மகனுக்காக மாடத்தியை பெண் கேட்டு வருகின்றார். அதற்கு மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன், எங்கள் தங்கைக்கு திருமணம் செய்யும் எண்ணம் இப்பொழுது இல்லை என்று மரியாதையோடு சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். இதை மிக பெரிய அவமானமாக நினைத்து பூச்சிக்காட்டார்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தார்கள். காலம் உருண்டோடியது. தங்கை மாடத்திக்கு செல்லப்பாண்டியன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு சுடலைமுத்து எனும் ஆண் குழந்தையும் இசக்கி எனும் பெண் குழந்தையும் பிறக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நாள் மாடத்தியின் கணவன் வேலைக்காக இலங்கைக்கு கிளம்புகின்றான். அவன் சென்றதும் மாமியாருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் கணவன் வரும் வரை அண்ணன் வீட்டில் இருக்கலாம் என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு மாடத்தி தன் அண்ணன் வீட்டிற்கு வருகின்றாள். அண்ணன்களும் அண்ணிகளும் அவளை அன்போடு வரவேற்கின்றார்கள். அவளையும் அவள் குழந்தைகளையும் பாசத்தோடு பார்த்து கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா நடைபெறுகின்றது. அண்ணன்களும் அண்ணிகளும் மாடத்தியும் திருவிழாவிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது மாடத்தியின் பெண் குழந்தை ராட்டினத்தில் நான் ஏற வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாள். அண்ணா, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள், என் மகளை ராட்டினத்தில் சுற்ற வைத்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி குழந்தையை ராட்டினத்தில் அமர வைக்கின்றாள். ராட்டினம் மிக உயரத்தில் சென்றதும் குழந்தை அழ ஆரம்பித்து விட்டாள். பதறிப்போன மாடத்தி ராட்டினத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி குழந்தையை தூக்க வருகின்றாள். உயரத்தில் இருந்ததால் அவளுக்கு குழந்தை எட்டவில்லை. அப்பொழுது ஒரு வாலிபன் அந்த குழந்தையை தூக்கி மாடத்தியிடம் கொடுக்கின்றான். அவனிடம் நன்றி சொல்லிவிட்டு மாடத்தி கிளம்புகின்றாள். தற்செயலாக நடந்த இந்த நிகழ்வை அங்கே நின்றிருந்த பூச்சிக்காட்டு ஆட்கள் கவனித்து விட்டார்கள். இந்த ஒரு நிகழ்வுதான் மாடத்தியின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. சில நாட்கள் கழித்து
ஒரு பஞ்சாயத்தில் பூச்சிக்காடு ஊர்க்காரர்கள் வருகின்றார்கள். அதற்கும் கந்தையா பாண்டியன் நியாயமாக தீர்ப்பளித்தது அவர்களுக்கு எதிராகவே இருந்தது. அதனால் ஆத்திரமடைந்த பூச்சி காட்டார்கள், ஊருக்கெல்லாம் நீதி சொல்வீர்கள், ஆனால் உங்கள் வீட்டு பெண்ணை அடக்க மறந்தீர்கள். உங்கள் உடன் பிறந்தவள் திருவிழாவில் ஒரு வாலிபனுடன் நெருக்கமாக இருந்தால் அதை நாங்கள் அனைவருமே பார்த்தோம். அதற்கு என்ன தீர்ப்பு என்று அவர்கள் பொய்யான பழியை சுமத்தியதும் ஊர் மக்கள் முன்னால் 7 அண்ணன்மார்களும் அவமானப்பட்டு நிற்கின்றார்கள். உண்மை அறியாமல் ஆத்திரமடைந்த அண்ணன்மார்கள் வீட்டிற்கு கூட வராமல் களத்து மேட்டிற்கு சென்று ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் இவ்வளவு நாட்கள் கட்டிக்காத்த கௌரவத்தை நம் தங்கை சிதைத்து விட்டால் ஊரார் முன் நம்மை கேவலப்படுத்திய அவளை கொல்வதுதான் சரி என அவர்கள் முடிவு செய்தார்கள். மறுநாள் 6 அண்ணன்களும் தோட்டக்காட்டில் தயாராக நிற்கின்றார்கள். ஒரு அண்ணன் மட்டும் வீட்டிற்கு வந்து தங்கையிடம், தாயி, விறகு வெட்ட போக வேண்டும், தோட்ட காட்டிற்கு விரைவாக வந்து சேர் என சொல்லிவிட்டு வேகமாக செல்கின்றான். காட்டில் அண்ணன் தம்பி 7 பேரும் ஆலமரத்து கிளைகளில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். குலசாமியிடம், எங்கள் குடும்ப கௌரவத்தை உடன் பிறந்தவள் சிதைத்து விட்டாள், அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், எங்களை மன்னித்து விடு என சுடலையை வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு அண்ணன் அழைத்ததால் மாடத்தி ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு மழை வருவதற்குள் வந்துவிடலாம் என கிளம்புகின்றாள். அப்பொழுது மூத்த மகன், அம்மா நானும் வருகிறேன் என்று அடம் பிடிக்கின்றான். விறகை எடுத்துக்கொண்டு அம்மா உடனே வந்து விடுகிறேன் என அவனை சமாதானம் செய்துவிட்டு மாடத்தி வாசல் புறம் வருகிறாள். வாசலில் அவள் நெற்றியில் இடித்துக் கொள்கிறாள். அப்பொழுது மூத்த அண்ணி ஓடி வந்து அவள் நெற்றியில் தடவி விடுகின்றாள். மற்றொரு அண்ணி அவளுக்கு தண்ணீர் கொடுக்கின்றார்கள். அதை குடித்துவிட்டு மாடத்தி கிளம்புகின்றாள். அவள் காட்டிற்கு வந்து விறகுகளை எடுக்கின்றாள். அந்த மரக்கிளையிலிருந்து மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் கீழே குதித்து தனது வீச்சருவாளால் மாடத்தியின் தலையை வெட்டி எறிகின்றான். அவள் தலை மட்டும் தனியே போய் விழுகின்றது. திருவிழாவில் ஒரு வாலிபனுடன் நெருக்கமாக இருந்துள்ளாய், பூச்சி காட்டார்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் என அண்ணன்கள் கத்தியதும் கோபம் கொண்ட அந்த தலை பேசியது. ஊர்க்காரர்கள் பேச்சை கேட்டு உங்கள் தங்கையே சந்தேகப்பட்டீர்கள். என் கணவனும் என் குழந்தைகளும் கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? சுடலைமாட சுவாமி, நீ இருப்பது உண்மையானால் நீரே இதை கேள் என சொல்லிவிட்டு கண்களை மூடுகின்றாள். அண்ணன்மார்கள் அவள் தலையை அந்த காட்டில் புதைத்துவிட்டு அவள் உடலை மட்டும் தனியாக எரித்து விடுகின்றார்கள். ஒன்றும் அறியாதது போல் வீட்டிற்கு வருகின்றார்கள். மாடத்தியின் பெண் குழந்தை ஓடி வந்து அம்மா எங்கே என்று மாமனிடம் கேட்கின்றாள். அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து கந்தையா பாண்டியன் கதறி அழுகின்றான். இங்கே காட்டில் புதைக்கப்பட்டிருந்த மாடத்தியின் தலையை ஒரு நாய் குழி தோண்டி எடுத்து ஊருக்குள் எடுத்து வருகின்றது. அந்த தலையை பார்த்து ஊர்க்காரர்கள் மிரண்டை போகின்றார்கள். அங்கு வந்த மாடத்தியின் தோழி அந்த தலையை பார்த்து மயங்கி விழுகின்றாள். நேராக அவர்கள் வீட்டின் அருகிலேயே அந்த தலையை எடுத்து வருகின்றது. மாடத்தியின் குழந்தைகளும் அன்னிகளும் அவள் தலையை பார்த்து அலறி துடிக்கின்றார்கள். மாடத்தி கொல்லப்பட்ட செய்தி அந்த ஊர் முழுவதும் தெரிய வருகின்றது. மாடத்தி இறந்த 16வது நாட்களில் இருந்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவராக இறந்து கொண்டே வருகின்றார்கள். அவளை தவறாக பேசிய பூச்சிக்காடு ஊரார்கள் ஒவ்வொருவராக இரத்த வாந்தி எடுத்து இறந்து போகின்றார்கள். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க மாடத்தியின் குடும்பத்தில் மீதமிருப்பவர்கள் அவளை சாந்தப்படுத்த அவள் இறந்த இடத்திலேயே கோவில் எழுப்பி அவளுக்கு பூஜைகள் செய்து அவளை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள். அன்று முதல் இன்று வரை அந்த வம்சத்தினரும் ஊர் மக்களும் சக்தி வாய்ந்த மாடத்தி அம்மனை வழிபட்டு வருகின்றார்கள். வேகம் விவேகம் அல்ல, எதையும் தீர விசாரிக்காமல் எடுக்கும் முடிவு ஈடு செய்ய முடியாத இழப்பை தரும் என்பதற்கு
மாடத்தியின் கதை ஒரு சாட்சி. இது போன்ற வரலாற்று உண்மை புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி.